ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சாஸ்திரிகள் ரோடு தாங்க. சாஸ்திரி ரோட்டில் இருக்கிற ஒரு சூப்பரான கடையில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு விலாக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நானுமே போய் பார்க்கலாம், என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு போய் பார்க்க போனேன். பாருங்கள், ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. ஆர்டர் பண்ண இடமுமே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. நிறைய பேர் வந்து நிறைய ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து பன் பட்டர் ஜாம் தான் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஏற்கனவே பன் பட்டர்னால் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு வந்து டோக்கன் கொடுத்தோன்னே அவங்க வந்து பன் பட்டர் ஜாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நான் அதை கொடுத்துட்டு சரி மக்கள் என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கர கும்பலுங்க. நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக எல்லோரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. சரி, நான் வந்து பட்டர் ஜாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய பன்னை வந்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு இதில் வந்து பட்டர் வச்சு நல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்னொரு இது ஃபுல்லாக பாருங்கள், நிறைய ஜாம் எடுத்து அதில் வச்சு அழகாக வந்து பேக் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சியில் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இப்போ பன் பட்டர் ஜாம்னா எங்கேயா இருந்தாலும் சாப்பிட்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை வந்துருச்சு. நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆர்டர் பண்ணி நான் வந்து அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டே வந்து வீடியோ போட்டுக்கிட்டே அவர்கிட்ட பேசிகிட்டு நான் வந்து பன் பட்டர் ஜாம் கேட்டேன். அவரும் ரெடி பண்ணி என் கையில் கொடுத்தாரு. சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ் தம்பி அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க வந்து நூடுல்ஸு அப்புறம் பானிபூரி மசால் இதெல்லாம் சாப்பிட்டாங்க. சரி, அவங்களாம் அதை வாங்கி சாப்பிட்டாங்க, நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா எக் நூடுல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. எக் நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து இப்படி ஒரு ஃபுட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனால் நல்ல டேஸ்ட்டு. எக்கோட அந்த வாசம் கூட இல்லை. பார்த்திங்கன்னா எக் நூடுல்ஸ் அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு அந்த டேஸ்ட். பார்த்திங்கன்னா நானும் ஃபுல் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சூப்பராக சாப்பிட ஆரம்பித்தேன். சரி, அடுத்தது என்ன ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. என்னம்மா நீ நின்றுக்கிட்டே இருக்க, எங்களெல்லாம் வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பாருங்கள். எவ்வளோ க்ரௌடு. நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டர் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அங்கே நின்று ஆர்டர் வாங்குற வரலும் நின்றுட்டு தான் சாப்பிட்டாகணும். பஃபே சிஸ்டம் மாதிரி தான். நம்மளே போய் ஆர்டர் பண்ணி நம்மளே வாங்கிட்டு வந்து அந்த டேபிளில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பஃபே மாதிரி தான். அதனால் பார்த்திங்கன்னா பன் பட்டர் ஜாமுக்கு அடுத்தடுத்த ஆள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் நிறைய வந்து பட்டர் ஜாம் வச்சு அவர் பாட்டுக்கு பேக் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. பன் பட்டர் ஜாம் வந்து அந்த சாஃப்ட் பன்னுக்கு தான் வந்து, மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பி ஆர்டர் பண்ணவங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் வந்து அப்படியே பார்த்துட்டே எல்லாத்தையும் எப்படி இவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த இந்த சைடும் நிறைய கடைகள் இருக்குது. சரி, ஓகே, இவர் பட்டர் ஜாம் வந்து அடுத்தவங்களுக்கும் போட்டு கொடுத்துட்ருக்காரு. அடுத்தடுத்த பேர் ஆர்டர் கொடுக்க விடுன்னு வேகமாக பட்டரை தடவி வேகமாக ஜாம் தடவி எல்லாருக்கும் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருக்கார். நம்ம அடுத்தது அந்த ஏரியாலே இன்னொரு கடை, என்ன கடை இருக்குது, நம்ம போய் அடுத்த இடமெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்த நோக்கி நானும் அப்படியே மெதுவாக நகர்ந்து அடுத்த ஸ்டால்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே கேக் வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா கேக் எல்லாமே தீர்ந்து போச்சுங்க சீக்கிரமாக. இது வந்து பட்டர் ஜாம் வந்து நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நிறைய கேக் ஐட்டம்ஸ், அதான் பிளாக் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி வெண்ணிலா ஃபாரஸ்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. நிறைய கேக் வெட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தீர்ந்து போய் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், குட்டீஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க. அது பாருங்கள், கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் தீர்ந்து போய் கொஞ்சம் தான் இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட்டு அதோட பார்த்திங்கன்னா கார்ன் வந்து தனியாக கார்ன் வச்சுருந்தாங்க. ஸ்வீட் கார்ன் அண்டு வந்து காரம் போட்டு, இல்லை ஸ்வீட்டாக வேணும்னா ஸ்வீட்டாக, அந்த மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு பாருங்கள், மக்கள் எல்லாம் இப்போ தான் வாங்கிட்டு வராங்க பாருங்கள், நூடுல்ஸு வாங்கிட்டு வராங்க. நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த சூப்பராக இருக்கிற இந்த கடைக்கு கண்டிப்பாக வந்து எல்லோரும் சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம குழந்தையோட ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்லாம். இது வந்து ஒரு ஃபுட்டு திருவிழான்னு சொல்லலாங்க. அந்த அளவு எல்லாமே ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணி கடை வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.